ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி சிம்பிளான முறையில் டேஸ்ட்டான வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடுறது மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு சாதம் தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல்ல குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாவை 2 கீறிக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே 2 வத்தல், 2 கருவேப்பிலையும் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 5 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா குட்டியாக நறுக்கிட்டு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கண்டிப்பாக சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி ஈரத்துலேயே நல்லா இது வதங்கி வரணும். கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி நிற்கிது. இது நல்லா இன்னும் நல்லா தக்காளி கரைஞ்சி நல்லா வதங்கி வரணும். நல்லா மூடி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு சாதத்தில் கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் தக்காளியோட உருவமே தெரியாமல் நல்லா கரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம 400 கிராம் தக்காளி சேர்த்துருக்கோம். இதில் அரை கிலோலேருந்து 600 கிராம் வரைக்கும் உள்ள அரிசி சாதம் வடித்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ அரிசியை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். சாதம் குலையாத அளவுக்கு வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து இது நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு தொக்கு கரெக்டாக சேர்ந்து வரும். இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் கொட்டி கிளறி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு முட்டை, அப்பளம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எது வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த தக்காளி சாதத்தில் பூண்டு தட்டி போட்டிருக்கோம். கூடவே சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்ட்டான முறையில் சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.